அன்பானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். இன்றைக்கு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இது ஒரு அருமையான வாக்கு தத்துவமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு, ஆகவே அதை எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு அவரை நம்பி இருப்பது, அவரை சார்ந்திருப்பது, அதுதான் நெடுங்காலமாய் காத்திருத்தல். காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அப்படின்னா இருதயத்தை சோர்வடைய செய்யும், சோர்வடைய செய்யும். ஆண்டவர் இன்னைக்கு இதை செய்ய போறாரு, எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு அவர் சார்ந்து இருக்கும் போது இந்த இருதயம் சோர்வடைய செய்யும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி. ஜீவ விருட்சம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது நமக்கு எப்படி இருக்குமாம்? ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஜீவ விருட்சம் போல அது நமக்கு காணப்படுமாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஒரு அருமையான தாசனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார்? ஆபிரகாம். 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைக்கின்றார். அவனை பார்த்து சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பை வீட்டையும் புறப்பட்டு நான் காட்டுற இடத்துக்கு போப்பா. ஏன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்த போறேன், நீ ஆசீர்வாதமா இருக்க போறப்பா அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த இடத்தை விட்டு போக சொல்றார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்பொழுது அவனுக்கு வயது என்ன தெரியுமா? 75 வயது உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவரை மறுபடியும் பார்த்து கேட்கிறாரு. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பலத்த துருகமா இருப்பேன், நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஏன்னா நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. உடனே ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம வா, நீ வெளியே வா. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, பின்னும் அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும். நட்சத்திரங்களை எண்றதுனா என்ன முடியுமா? உன்னால எண்ணுப்பா. அவ்வளவா நான் என்ன பண்ண போறேன்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்பதான் ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு. 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, 75 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு குழந்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, வானத்து நத்திரங்கள் போல அவன் சந்ததியை பெருக பண்ணின்னு சொல்லிட்டாரு. ஆனால் செய்தாரா? செய்தார். நீங்க 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்,
அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, ஆபிரகாம் கேட்டபடியே இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஒரு குமாரனை கொடுக்க போறேன், அவனுக்கு நீ ஈசாக்குன்னு பேர் வைப்பான்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அந்த செய்தி முடிச்சாரா? 21 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அப்ப ஆண்டவர் சொன்னபடி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். யாருக்கு? சாராளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. நீங்கள் 21 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான் என்று இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். 75 வயதில் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து என்ன பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்ன போது அந்த ஜபத்தை கேட்டு 25 வருஷம் கழித்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். இதுதான் நெடுங்காலமாய் காத்திருத்தல். 25 வருஷம் ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினார், விசுவாசித்தார். எப்படி? எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் கொடுப்பேனே, அவர் செய்வார். காத்திருந்தார். அப்போ 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுடைய உள்ள எப்படி இருந்தது? ஜீவ விருட்சம் போல மாறிட்டியே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்று நிறைவேறிற்று. 25 வருஷம் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தார் ஆபிரகாம். ஆண்டவரை விசுவாசித்தார். 100 வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படியே செய்வார். கவலைப்படாதீர்கள். உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய மன குமுறலை அறிந்திருக்கிறார், உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வியாதியின் படுக்கையை மாற்றுவார். கடன் பிரச்சனையை மாற்றுவார். திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்திலே தரித்திரத்தை மாற்றுவார். வியாபாரத்திலே செழிப்பை கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். 2006ஆம் ஆண்டு என் வலது காலில் ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டு கால் எலும்புகள் முறிந்த நிலைமையிலே மருத்துவமனையிலே 6 மாதத்திற்கு மேலாய் நான் படுத்த படுக்கையாய் இருந்தேன். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் கதறுவேன். ஆண்டவரே, நான் எப்போது எழுந்து முது ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே, நான் எப்போது எழுந்து முது ஊழியத்தை செய்ய போகிற ஆண்டவரே, நீர் என்னை கட்டாயம் சுகமாக்கி என்னை நடக்க பண்ணுவீர், ஊழியர் செய்ய வைப்பீர் என்று சொல்லி உடைய பாதைகளை இறுக பிடித்து கொண்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் என்னை வெகு சுரவேலே என்னை எழுந்து நடக்க பண்ணினார். என் கால் எலும்புகளை சுகமாக்கினார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாத பலத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு செய்ததை உங்களுக்கு செய்வார். கவலைப்படாதீர்கள். அவர் ஒரு நாளும் மாறுகிற கர்த்தர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இன்றைக்கு அந்த தைரியத்தோடு கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே.